கைகளிலே கலை மலர மனங்களிலே மகிழ்ச்சி பிறக்க ஏகேஎஸ் கல்வி மன்றம் இன்று அரிய விழாவை நடத்தி நிற்க மருதாணியின் மெல்லிய கோடில் மகளிர் திறமை பேசிடுமே இப்பொழுது நாங்கள் இந்த போட்டி பற்றிய ஒரு விதிமுறையை நாங்கள் வழங்குவதற்கு எங்களுடைய அகாடமியினுடைய பணிப்பாளர் இணைந்து கொள்கின்றார். இலங்கையில் மிக பிரபலியமான நடுவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். விதிமுறைகளை கேட்டு அதன் பிரகாரம் செயற்படுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். காம்படிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் நிற்கிறேன். எல்லாருக்கும் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாருமே வந்து உங்களோட ஓன் மெஹந்தி கோன் கொண்டு வந்திருக்கணும். சரியா? என்ன ஒருத்தர் போட்டு இடையில இன்னொருத்தர் எடுத்து அப்படி டைம் ஒன்று இல்லை தானே உங்களுக்கு. அதனால் அவங்கவுங்களோட கையில் மெஹந்தி கோன் இருக்கணும். உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான் டைம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பேபி ஷவர் மெஹந்தி தான் தீம். இதில் வந்து போர்ட்ரைட் வந்து அலவுட் இல்லை. மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ட்ரா பண்ண இயலும். எல்போ வரைக்கும் நீங்கள் போடணும். 1 சைட் 1 ஹேண்டுக்கு. ஜட்ஜஸ் தான் வந்து வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனல். ஓன் ஹேண்டில் போட்டுக்கொள்ளவும் மேலும் இல்லாட்டி மாடலுக்கு போடவும் மேலும். இதுதான் ரூல்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா யாராவது எழும்பி கேட்டுக்கொள்ள இயலும். சரி, 3 o'clock ஆகிட்டு இன்ஷால்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏகேஎஸ் அகாடமி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிரமாண்டமான ஒரு மாபெரும் தேசிய ரீதியிலான மருதாணி போட்டி இப்பொழுது உத்தியபூர்வமாக ஆரம்பம் செய்யப்படுகிறது. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேர அடிப்படையிலே இந்த போட்டியை நீங்கள் சரியான முறையில் கொண்டு செல்லுமாறு அத்தனை அன்பான போட்டியாளர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, பரவாயில்ல, போடுங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் போடுறது ஆல்ரெடி. ஓகே, இது 2-3 காட்டி இது கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, பெருசாக ஓகே, ஓகே. வணக்கம் இது பேபி ஷவர் மெஹந்தி டிசைன். இன்றைக்கி சேலஞ்ச் வந்து 45 மினிட்ஸ் போட சொல்லிக்கிறாங்க. இது நான் டிப்ளமா செஞ்சுக்கிறேன் மெஹந்தி. பேபி ஷவர் தான் நடக்குது. பேபி ஷவர் டிசைன் ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் போடுறேன். காம்படிஷன்லையும் பேத்திக்கிற 2 பையனை அதில் வின் பண்ணிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திக்கு 3rd ப்ரைஸ் எடுத்திக்கிறேன். 6 வருஷமாக நான் வந்து இது செய்கிறேன். பேபி ஷவர் டிசைன் நல்லா இன்னும் டிசைன் இன்க்ளூட் பண்ணி போடுறேன்னா ஒரு 1 hour சரி வேணும். ஃபர்ஸ்ட் சைடு நானே மற்ற சைடு இதே டிசைனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா 1/2 hour போடுறேன். just 1
மண்டே. நான் வந்து இது சடனாக நேற்று ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று தான் சீட் புக் பண்ணினேன். ஓகே. baby shower. Practice 45 தாண்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ண போக்கல. இங்கே வந்து 45 மினிட்ஸில் செய்யணும் எல்லாமே. ஓகே. பேபி ஷவர் தீம். இது ஃபுல்லாக மண்டேல டிசைனில் முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். டைம் ஓகே, மற்றவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். போட்டுட்டேன் 1 இயர் மாதிரி. இந்த டிசைனோட பேர் பேபி ஷவர். 30 மினிட்ஸில் போட்டுட்டேன். பேபி ஷவர் டிசைன் 45 நிமிஷத்தில் போடணும். சரி பிடிக்கும். அந்த வெற்றிங்க டக்குனு இது ஏற்கனவே காம்படிஷனில் ஜாயின் பண்ணினேன். இப்போ மெஹந்தி போட்டு முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட் வரும். கேஎஸ் அகாடமியில் வந்து நான் ஜாயின் ஆகினதுக்கு தேங்க்யூ. காம்படிஷன் நல்லபடியாக முடிஞ்சு. உங்களுக்கு மேலதிகமாக 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக நீங்கள் 3:55 வரைக்கும் போட்டியில் கலந்து கொள்ள முடியுங்கிற செய்தியை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம். அதன் பொழுது நடுவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் உங்களை நாங்கள் இந்த இடத்தில் கௌரவப்படுத்த செய்தியை நாங்கள் வாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் மீண்டும் போட்டியாளர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வாக தெரிவிக்கிறோம். I'm Shamiha, Director of Beaded Beauty. So happy to be a part of this event. அன்பான போட்டியாளர்களே, நேரம் சரியாக இப்பொழுது 3:35. இன்னும் இருப்பது உங்களுக்கு 10 நிமிடங்கள் மாத்திரமே. அதுக்கிடையில் நீங்கள் போட்டிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொடுக்கின்றோம். அதன் பிற்பாடு நாங்கள் நடுவருடைய தீர்ப்பின் பிரகாரம்
மிக பெருமதியான கௌரவிப்பை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை அன்பாக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னும் இருப்பது 10 நிமிடங்கள் மாத்திரம் என்கின்ற தகவலை அன்பாக எங்களுடைய அத்தனை அன்பான போட்டியாளர்களுக்கும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்தவர்கள், அதாவது இந்த மருதாணி போட்டியை நிறைவு செய்தவர்கள், உங்களுக்காக நடுவர்கள் வழங்கிய இடத்துக்கு நீங்கள் வருமாறு அன்பாக இந்த இடத்திலே சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். முடிக்காதவங்க இருக்கிறேன் அவங்களுக்கு அது மாதிரி ஃபைனல். ரைட், அப்படி இங்கே பாருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன போட்டி இல்லை. AKS அகாடமியினுடைய தேசிய ரீதியிலான மருதாணி விழாவானது இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இடம்பெற காத்திருக்கிற நிகழ்வினுடைய பிரதமாதிதி நாளறிந்த சமூக செயற்பாட்டாளர், இன்றும் பல்வேறுபட்ட முறையில் மாணவ சமூகத்திலே சிறந்த கல்விக்காக ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர், அன்புக்குரிய அவர்கள், ஏனைய அன்பான அதிதிகள், அதே போன்று எங்களுடைய அனுசரணையாளர்கள், நடுவர்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடத்திலே நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களை நாங்கள் உத்தியபூர்வமாக அறிவிக்க காத்திருக்கின்றோம் என்பதையும் அன்பாக இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட காத்திருக்கிறது. அதுக்கிடையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அருமறையாம் திருமறை வசனங்களுடன் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அந்த வரிசையில் அருமறையாம் திருமறை வசனங்களை தந்து கொள்வதற்காக செல்வன் அனிக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. ஏகேஎஸ் அகாடமி தேசிய ரீதியில் வழங்கிய ஒரு பிரம்மாண்டமான மருதாணி போட்டியில் கலந்து சிறப்பித்தவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு விழா நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற காத்திருக்கிறது. வரைக்கும் மிக சிறப்பான முறையில் நடுவர்களாக திகழ்ந்திருந்தார்கள் எங்களுடைய மருதாணி பைலேடி லைஃப் நிறுவனத்துடைய ஸ்தாபகர் சிரேஷ்ட மருதாணி கலைஞர் எமது அன்புக்குரிய ஷமீரா ரசாக். அதோடு இருந்ததாக எங்களுடைய இல்மாஸ் மெஹந்தி அகாடமியினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய இல்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே நடுவர்களாக கலந்து சிறப்பித்தார். அந்த வரிசையிலே எங்களுடைய மாணவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே அன்பாக அழைத்துக் கொள்வது இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி பல்வேறுபட்ட முறையில் மாணவ சமூகத்தில் சிறப்பான வழிகாட்டல் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய ஹாசிம் உமர் அவர்களை உங்கள் கரவசங்களுக்கு மத்தியில் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். அதோடு இருந்ததாக நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எமது ஏகேஎஸ் அகாடமியினுடைய ஸ்தாபகர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய அப்ரார் ஆஷ் அகாடமியினுடைய பணிப்பாளர் எஃப் ஆயிசா இவரை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். இவர்களுடன் இணைந்து மாணவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது ஷாடலன் அகாடமியினுடைய பணிப்பாளர் எஃப் முஸ்லியா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முதலில் அன்பாக அழைத்துக் கொள்வது MHF முன்சிஃபா அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சாஜிதா நசீர் அவருடைய தலைமையிலே நிகழ்வு நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது எஃப் சஸ்னா சலீம் அவர்களை அழைக்கின்றோம். எஃப் சஸ்னா சலீம் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். இன்றைய சிறப்பான நிகழ்வில் அடுத்ததாக நாங்கள் சான்றிதழை மற்றும் பதக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக அன்பாக அழைப்பது எஃப் சுல்ஃபா ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றோம். எஃப் சுல்ஃபா ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அன்பாக அழைப்பது எஃப் உமைர் அவர்களை அழைக்கின்றோம். எஃப் உமைர் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். அதேபோன்று 20,000 ரூபாய், அதேபோன்று 10,000 ரூபாய் பெறுமதியான பரிசுகள், அதேபோல் வெற்றி கேடயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. உமைர் அவர்களை தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்தில் அன்பாக அழைப்பது எஃப் ஹாலிதா அவர்களை அழைக்கின்றோம். எஃப் ஹாலிதா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் உங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக. மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவித்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய BEdit பியூட்டி அகாடமியினுடைய பணிப்பாளர் ஜீனத்துல் சமீம் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்பாக அழைப்பது ஜைனப் இந்த இடத்தில் அழைக்கின்றோம்.
எஃப் ஃபஸ்மில்லா நதீம் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய வரிசையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது பிரபல சமூக செயற்பாட்டாளர் எமது அன்புக்குரிய ஹாசிம் உமர் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. ஹுஸ்னா ஹுசைன் அவர்களை தொடர்ந்து நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது FMF முன்சிரா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்திலே அன்பாக அழைப்பது தமீன் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைப்பது MAF அஸ்மா. வழங்கி வைப்பதற்காக நிகழ்ச்சியிலே நடுவர்களாக கலந்து சிறப்பித்த மருதானி பை லேடி லைஃப் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் எமது அன்புக்குரிய ஷமீரா ரசாக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். மாணவர்களுக்கான கௌரவங்களை வழங்கி வைப்பதற்காக பெற்றுக்கொள்வதற்காக முகமது சலீம் சாத்தியா. அதைத் தொடர்ந்து நாங்கள் அழைப்பது முகமது அலி ஃபாத்திமா அஸ்னா. எமது AKS அகாடமியினுடைய தேசிய ரீதியிலான மருதானி போட்டி 2026 யார் அந்த முதல் மூவர்? பெருமதியான பரிசில்கள், பண பரிசில்கள் உங்களுக்கு வாங்கலை காத்திருக்கின்றோம். அந்த வரிசையில் எமது முகமது அலி ஃபாத்திமா அஸ்னா அவர்களை தொடர்ந்து நாங்கள் அழைப்பது STF ஜீனாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அந்த வரிசையில் எங்களுடைய நிகழ்விலே வழங்கி கௌரவித்த எங்களுடைய ஷமீரா ரசாக் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக வழங்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளை ஒருவர் கலந்து சிறப்பித்த இல்மாஸ் மெஹந்தி அகாடமியினுடைய பணிப்பாளர் ஃபாத்திமா இல்மா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் சான்றிதழ் பதக்கம் வழங்கியிருக்கணும். யாருக்கு வழங்காமல் இருக்கா பேர்கள் அனைத்துமே நாங்கள் அழைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக எங்களுடைய ஆன்லைன் போட்டி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்களுக்கான கௌரவிப்பு பெற காத்திருக்காத வரிசைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஹுஸ்னா ஹிஷாம் அவர்களை அழைக்கின்றோம். ஹுஸ்னா அடுத்ததாக பெற்றுக்கொள்வதற்காக தமீனா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக ஷாஃபியா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஃபாத்திமா அஸ்மா அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் யார் அந்த முதலாம், இரண்டாம், மூன்றாம் வெற்றியாளர்கள் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நாங்கள் உத்திபூர்வமாக வழங்க காத்திருக்கிறோம். வித்தியாசமான முறையில் எங்களுடைய AKS அகாடமி ஒரு சிறப்பான ஒரு பணி, பெருமதியான 30,000 ரூபாய், அது கொண்டு 20,000 ரூபாய், 10,000 ரூபாய் பெருமதியான பரிசுகளை அள்ளி வழங்க காத்திருக்கிறது. நேரமும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்த எங்களுடைய இல்மாஸ் மெஹந்தி அகாடமியினுடைய பணிப்பாளர் ஃபாத்திமா இல்மா அவர்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். சிப்னாஸ் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். உங்கள் கரவசுகளுக்கு மத்தியில் அந்த ஹசீதாவினை வழங்குவதற்காக. Throughout the whole of history, then the one who was sent as a guide, leading people from darkness to light. அருமையான முறையில் அந்த ஹசீதாவினை வழங்கி சென்ற எங்களுடைய ஹசீதா வழங்கியவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சில நிமிடத்தில் இன்றைய வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் உத்திபூர்வமாக அறியத்தர காத்திருக்கிறோம். அதற்கிடையில் எங்களுடைய அதிதிகளுக்குரிய கௌரவத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே வழங்க காத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி அனைத்துமே நாங்கள் உத்திபூர்வமாக நிறைவு கொண்டு வர காத்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
தான் நின்று விளம்பரிலேருந்து காத்திருக்கின்றார். 20,000 ரூபாய் பரிசை வெற்றிக்கொள்ள காத்திருக்கின்றார். இந்த போட்டியினுடைய முதல் வெற்றியாளர் யார்? முதலாவது வெற்றியாளர் எமது AKS அகாடமி பெருமையுடன் வழங்கிய மாபெரும் இணையவழி போட்டியினை முதலாவது வெற்றியினை பதிவு செய்து கொள்கின்றார் ஃபாத்திமா ஹுஸ்னா. அதேபோன்று 2ஆம் இடம் எங்களுடைய தனது முயற்சியினால் முன்னிலைப்படுத்தி 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் ஃபாத்திமா தமீன் அவர்கள். இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி பிரபல சமூக செயற்பாட்டாளர் ஹாசிம் அவர்களுடைய அன்பா இந்த இடத்திலே அழைத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதலாவது நபருக்கான 20,000 ரூபாய் பணப்பரிசு, அதே போன்ற அவருக்கான வெற்றி கேடயம் என்பவற்றை வழங்குவதற்காக நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியுடைய கரங்களினால் உங்கள் கரவசத்துடன் தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது ஃபாத்திமா தமீன் அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முதலிலை பெற்ற ஃபாத்திமா ஹுஸ்னா அவர்களுக்கான கௌரவம் அடுத்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது இடம்பெற்ற முடிந்த இந்த போட்டியிலே மிக சிறப்பான முறையில் நடுவர்களாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுடைய சரியான கணிப்பிலே, இருவருடைய புள்ளி கணிப்பிலே நாங்கள் இந்த வெற்றியாளர்களை தீர்மானித்திருக்கின்றோம். இடம்பெற்று முடிந்த இந்த போட்டியிலே பல நபர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டினார்கள். அந்த வரிசையிலே இந்த போட்டியினுடைய 3வது இடத்தினை தட்டிக்கொள்ளப் போகும் போட்டியாளர் யார்? 3ஆம் இடம், 2ஆம் இடம், 1ஆம் இடம். ஆகவே இந்த நிகழ்விலே நடுவர்களை கலந்து சிறப்பித்திருந்தார்கள் மருதானி பைலடி லைஃப் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ஷமீரா ரசாக், அதே போன்று இல்மாஸ் மெஹந்தி அகாடமியினுடைய பணிப்பாளர் இல்மா ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்த போட்டியினுடைய 3வது இடத்தினை தட்டிக்கொள்கின்றார் ஃபாத்திமா தமீன் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய 2 அன்பான அதிதிகள் நடுவர்களாக திகழ்ந்தவர்கள் அன்பாக முன்னால் வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியினுடைய 3வது வெற்றியாளர் தமீன் அவர்களுக்குரிய இன்றைய புள்ளாவே பணப்பரிசு தான் அவரோட கையில் இருக்கி பார்த்து. ஆக அவருக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. 3ஆம் இடத்துக்கான பரிசினை வெற்றியினை பதிவு செய்கின்றார் தமீன் அவர்கள். ஆகவே இந்த போட்டியினுடைய 2வது வெற்றியாளர் யார்? இந்த போட்டியினுடைய 2வது வெற்றியாளர் யார்? இந்த போட்டியில் 2ஆம் இடத்தினை தட்டிக்கொள்கின்றார் ஃபாத்திமா ஹுஸ்னா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். தன்னுடைய விடாமுயற்சியினால் இருவரும் மாறி மாறி செக்காக எடுத்து போறாங்க. ஓகே, பார்க்கலாம். முதலாவது வெற்றியாளர் யார்? இந்த போட்டியினுடைய முதலாவது வெற்றியாளர் யார்? உண்மையிலே இந்த நடுவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள், நீதியாக செயற்படக்கூடியவர்கள். அவருடைய அது நடுவர் தீர்ப்பிலே 20,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு, அதே போன்று 10,000 ரூபாய், அடுத்ததாக 30,000 ரூபாய் பணப்பரிசு யார்? அதிகூடிய புள்ளிகளுடன் 1ஆம் இடத்தினை தட்டிக்கொள்ளப் போகிறார். 2028 உங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதிக்குரிய கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்பட காத்திருக்க அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மதித்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி மாணவர் சமூகத்திலே சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய பிரபல சமூக செயற்பாட்டாளர், எமது அன்புக்குரிய ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர், எமது அன்புக்குரிய ஹாசிம் உமர் அவர்களுக்கான கௌரவம் தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதிதிகளுக்குரிய கௌரவ வரிசையிலே அன்பாக அழைப்பது ஷா டலன் அகாடமியினுடைய பணிப்பாளர். யார் அந்த ஃபெஸ்ட் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜெயலி அன்பாய் அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக ஹாரி ஜைனப் ஜிப்னாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஹெனா தஹூர் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷஹ்மா ஃபுர்கான் அவர்களை அன்பாய் இந்த இடத்தில் அழைத்துக் கொடுக்கின்றோம். ஷஹ்மா ஃபுர்கான் அவருக்கான கௌரவம் அடுத்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது அப்ராராஷ் அகாடமியினுடைய பணிப்பாளர் எஃப் ஆயிஷா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அன்பாக அழைத்துக் கொள்வது நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து சிறப்பித்த மருதானி பை லேடி லைஃப் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ஷமீரா ரசாக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது இல்மாஸ் மெஹந்தி அகாடமியினுடைய பணிப்பாளர் ஃபாத்திமா இல்மா அவர்களை அழைக்கின்றோம். நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற காத்திருக்கிறது. அதுக்கிடையில் ஷஹ்மாக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டு போல ஃபோட்டோ எடுக்காங்க. சரி, ஓகே. அடுத்ததாக எங்களுடைய சிரேஷ்ட புகைப்பட கலைஞர், இந்த பிரதேசத்தில் அதிகமான புகைப்பட துறையிலே கடந்த 25-20 வருடங்களுக்கு மேலாக நிபுணத்துவம் பெற்ற எமது அன்புக்குரிய இஷாம் ஃபாரூக் ஃபோட்டோகிராஃபி நிறுவனத்துடைய ஸ்தாபகர், எமது அன்புக்குரிய ஐ தமிழ் மீடியாவினுடைய ஸ்தாபகர் ஃபாரூக் இசாம் அவர்களை உங்களுக்கு அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது ஐ தமிழ் மீடியா நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஷமீனா அவர்களை அழைக்கின்றோம் பெற்றுக்கொள்வதற்காக. அதேபோன்று பிபிசி தமிழ் செய்தியாளர் முகமது சிராஜ் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். தமிழின் பத்திரிகை செய்தியாளர் முகமது நசார் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். ஆர்ஜே மீடியா பணிப்பாளர் முகமது இன்ஷாஃப் அவர்களை அழைக்கிறோம். அந்த வரிசையிலே எங்களுடைய முதலாவது வெற்றியாளரை நாங்கள் உத்தியபூர்வமாக அறிவிக்க காத்திருக்கின்றோம். 30,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு, அதே போன்று கௌரவிப்பு, இன்னும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளுடன் இந்த போட்டியினை வெற்றிகரமாக பதிவு செய்து முதலாம் இடத்தினை தட்டிக் கொள்கின்றார். அதுக்கிடையில் எங்களுடைய 2 நடுவர்களையும் அன்பாய் அழைக்க நடுவர் ஓகே. இப்பொழுது யார் அந்த முதலாவது வெற்றியாளர்? யார் நினைக்கிங்க இதுக்குள்ளா இருக்கீங்க? யார் அந்த முதலாவது வெற்றியாளர்? விறுவிறுப்பான போட்டி, பெருமதியான பரிசில்கள், நீதியான நடுவர்கள், எங்களுடைய ஏகேஎஸ் அகாடமியினுடைய ஒரு சிறந்த வழிகாட்டல். பார்க்கலாம், இந்த போட்டியினுடைய முதலாவது இடத்திலே தட்டிக் கொள்கின்றார் ஃபாத்திமா நஜீஹா. யாரும் இல்லடா, நிப்பா சில பேர். ஓகே, அந்த இடத்துல முதலாவது இடத்திலே தட்டி சொல்லக்கூடிய வெற்றியாளர் உங்கள் இந்த இடத்துல மிக சிறப்பான முறையில் நடுவர் தீர்ப்பினால் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்றார் சஸ்னா சலீம். எப்பொழுது சஸ்னா சலீம் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த போட்டியிலே மிக சிறந்த முறையிலே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தார். நடுவருடைய முழுமையான தீர்ப்பினால் மிக பெருமதியான பரிசில்கள், பெருமதியான கௌரவிப்புகள் உங்கள் கரவசங்களுக்கு மத்திய சத்தமக்களா பண்ணுங்க. கரவசங்களுக்கு மத்தியில் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நடுவர்களுடைய கண்காணிப்பில் இந்த போட்டிகள் இடம்பெற்று முடிந்தது. நிகழ்ச்சிக்கான மிக பிரதானமான ஏற்பாடுகளை எங்களுடைய ஏகேஎஸ் அகாடமி வழங்கியிருந்தார்கள். மிக பெருமதியான காசோலையினை, அதாவது 30,000 ரூபாய் பெருமதியான பணப்பரிசும் அவருக்கு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறதுங்கிற இடத்தை அன்பாக இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சஸ்னா குருநகர்லேருந்து வரேன். இதுக்கு ஆன்லைன் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது தான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்லைனாக ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. உண்மையாகவே நல்லா நர்வஸாக வந்தேன். நான் பயத்தோட நர்வஸாக வந்த டென்ஷன், இன்னும் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகுது. நினைக்கவே இல்லை ஃபஸ்ட் ப்ளேஸ் வரும்ண்டு. ஏதாவது ஒரு ப்ளேஸ் வந்தால் போதும்னு தான் வந்தேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட் ப்ளேஸ் வர நினைக்கவே இல்லை. நானே எனக்கு போட்டுக்கொண்டது.
இது போட 1 hour எடுக்கும். நீட்டாக க்ளீனாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்து போடுறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour தேவைப்படும். கம்பெடிஷனில் 45 minutes தான் தந்தாங்க. எஸ், ஃபார் ஹிஸ் ப்ரைஸ். AKS அகாடமிக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். AKS அகாடமிக்கு ஏன்னா பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ஃபுல் தேங்க் பண்ணுறேன் இப்படி ஒரு காம்படிஷன் நடத்தினதுக்கு. என் பேர் ஃபாத்திமா ஹுஸ்னா ஹுசைன். நான் வந்து இந்த AKS அகாடமியால் வச்ச மருதாணி போட்டியில் 2nd place வந்திக்கிறேன். நான் சரியான ஹாப்பி. நான் ஜாயின் ஆகவே இருக்கல. நான் வந்து ஜாயின் ஆகி இந்த 45 minutesல ஃபினிஷ் பண்ணி 2nd place வந்ததில் சரியான ஹாப்பி எனக்கு. ஜெசாக்கல்லா. ஹாய், என் பேர் தமினா. AKS அகாடமியில் காம்படிஷன் செஞ்சு 3rd place எடுத்துக்கிறேன். தேங்க்யூ AKS அகாடமிக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினத்தில் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய AKS அகாடமியினுடைய ஏற்பாட்டில் பிரமாண்டமான தேசிய ரீதியிலான மருதாணி போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. தேசிய ரீதியில் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து அதிகமானவர்கள் இங்கே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இதனுடைய நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக பிரபல சமூக செயற்பாட்டாளர், இலக்கிய புரவலர், ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் அன்புக்குரிய ஹாசிம் உமர் அவர்கள் இந்த நிகழ்விலே பிரதம அதிபர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். பல்வேறுபட்ட அதிதிகளும் கலந்து கொண்ட இந்த நிகழ்விலே 1ஆம் மற்றும் 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்றவர்களுக்கு பெருமதியான பணப்பரிசு, அதே போன்று வெற்றி கேடைகள், நினைவு சின்னங்கள், அதே போன்று சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த சிறப்பான நிகழ்வானது எமது கொழும்பு மண்ணிலே இடம்பெற்றிருந்தது. ஆகவே பல்வேறுபட்ட போட்டியாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். அனைவருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம்.